வாவ்! நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒண்ணு அப்டின்னா, அது இதுதான். நான் வெந்தயம் போட்ட வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். இது நான் போட்டு இப்போ ஹார்வெஸ்ட் பண்றது. அ ரொம்ப 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 ஹாப்பி நானு. இத நான் செஞ்சு நான் வீட்ல செஞ்சு சாப்பிட போறேன்னும்போது, ஒரு ஆர்கானிக்கா எந்த ஒரு இதுவும் இல்லாம நானா வளர்த்து நான் சாப்பிடும்போது, அது நல்லாயிருக்கும் அப்படின்றத விட எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இத வந்து எங்க அம்மாக்காக தான் நான் வளர்த்தேன். ஏன்னா அவங்களுக்கு சுகர் இருக்கிறதுனால, சுகர் பேஷண்ட்ஸ் வந்து வெந்தயக்கீரைலாம் சாப்பிட்டா, வெந்தயம் சாப்பிட்டா நல்லது சொல்லுவாங்க. அது இல்லாத வந்து அந்த ஹீட் உடம்பு பயங்கர ஹீட்டா இருக்கும் ஒரு சிலருக்குலாம் உடம்பு. அவங்க ஹீட் உடம்பா இருக்கவங்களுக்கு வந்து வெந்தயம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஆர்கானிக்காவே ஒரு தலைக்கு, நம்ம ஹீட்ட குறைக்க எல்லாமே சூப்பர் நல்ல ஒரு ரிசல்ட் அதில கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். நெறைய பேர் வந்து வயிறு வலிக்கலாம் கூட சாப்பிடுவாங்க. வயிறு புண்ணெல்லாம் வந்து சரி பண்ணும் அப்படின்னிட்டு. ஸோ அந்த மாரி இது எங்க அம்மாக்காக நான் சுகருக்காக வளர்த்தது. இன்னைக்கு நான் இத செஞ்சு சாப்பிட போறேன். அப்படின்னும்போதே கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் நான் தான் செஞ்சேன். சூப்பரா இருந்துச்சு. உண்மையா சூப்பரா சாப்பிட்டேன். உண்மையாவே நல்லா இருந்துச்சு. நான் இத ஒரு ஷார்ட்டா கூட நான் வந்து உங்களுக்கு எப்படி அத செஞ்சேன் அப்படின்றது கூட நான் ஷார்ட்ஸா கூட நான் உங்களுக்கு போடுறேன். இது ஒரு மெயின் வீடியோவா நான் அப்லோட் பண்ணணுன்றதுக்காக நான் இப்ப அத அப்லோட் பண்ற ஒரு வீடியோ தான். ஆனா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் வந்து மந்த்லி 1 டைம் 2 டைம்ஸ் அப்படிதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில இன்னைக்கு நான் போட்டேன்னா தொடர்ந்து ஒரு 3 நாள் போடுவேன். ஒரு ஆர்வத்தில 3 நாள் வியூஸ் போகுன்றனால போடுவேன். அதுக்கப்புறம் அது அப்படியே ஸ்டாப் ஆயிடும். அந்த மாரி போட்டு, போட்டு, போட்டு இ இது வந்து நானு ரொம்ப, 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 ரொம்ப இது பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. இன்னொன்னும் வளர்த்துருக்கேன். ஸோ அதையும் நான் வந்து வீடியோல கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இந்த என்ன கொஞ்சம் வீடியோ எடுத்து போட தான் கொஞ்சம் டைம் அதிகமா ஆகுற மாரி இருக்கு. மத்தபடி வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ரொம்ப, 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 ரொம்ப ஒரு மாரி ஹேப்பியா அப்படி தான் வந்து நான் அத ரொம்ப ஹார்வெஸ்ட் பண்றேனே. டெய்லி அத போயிட்டு அது முளைக்குதா இல்லையான்னு பார்க்கறது, தண்ணி ஊத்துறது, அதெல்லாம் ஒரு செடி வச்சாலே ஒரு நல்ல ஃபீல். எனக்கெல்லாம் வந்து காலையில ஏந்திச்சோனே அது ரொம்ப ரொம்ப நல்ல ஃபீலா இருக்கும். டெய்லி நான் போய் ஆக்சுவலி நான் வந்து ஏந்திச்சிக்கிறது நான் நைட் ஷிஃப்ட் பார்த்து ஏந்திச்சிக்கிறதுக்கு டைம் ஆகும். நான் ஏந்திச்சு பல்லு வலிக்கிட்டே போவேன் மாடிக்கு. ஆனா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் மதிய சாப்பாடுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நான் அப்ப தான் பல்ல விளக்கவே போவேன். ப்ரஷ் பண்ணிட்டு போகும்போது நெறைய பேர் கேட்டுருக்காங்க என்ன, "இப்போதாம்மா தூங்கி ஏந்திச்சியா?" நான் இப்ப தான் நான் தூங்கி ஏந்திச்சேன். ஸோ அந்த மாரி நான் அத ப்ரஷ் பண்ணிட்டே மாடிக்கு போறதுனால நான் போயிட்டு ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு செடிக்கு தண்ணி ஊத்துவேன். அப்போ போகும்போது கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருக்கும். நம்மளுக்கே அது நல்லாயிருக்கும். என்னால காலையில நான் ஒரு ஏதோ ஒரு டைம்ல ஒரு சண்டேல சீக்கிரமா படுத்துட்டு மண்டே மார்னிங் நான் ஒரு 11:00 இல்லனாலும் ஒரு 7:00 எந்திச்சாலும், மேல செடிக்கு போய் செடிய பார்த்துட்டு வந்தோம்னா, ரொம்ப ஒரு மாரி மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். நீங்க அத ட்ரை பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரே ஒரு செடியாச்சும் வீட்ல வச்சு ட்ரை பண்ணுங்க. எனக்கு வந்து அந்த ஈடன் கார்டன்ற ஒரு இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஈடன் கார்டன்ற ஒருத்தவங்க வந்து எனக்கு யூடியூப்ல எனக்கு அந்த அவங்க லிங்க்கே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். எனக்கு அவங்க வீடியோஸ் எல்லாமே பிடிக்கும். ஆக்சுவலி எனக்கு அவங்க வந்து வீட்லயே தான் ஆயில்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்க. ஒரு ஹெர்பரா எப்படி சொல்றது? ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் எல்லாமே அவங்க வீட்ல இருக்கும். ஸோ எனக்கு அந்த விஷயம் எனக்கு அந்த அந்த ஒரு வீடியோ அவங்க எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நான் முதல்ல போய் பார்க்குற வீடியோ அதுவா தான் இருக்கும். ஸோ ரொம்ப 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 நல்லாயிருக்கும் அவங்க வீடியோ எல்லாமே. நான் அவங்கள பார்த்து பார்த்து தான் இந்த செடி வாங்கணும், அந்த செடி வாங்கணும். ஹெர்பல் நம்ம தலைக்கு போடுறது, எண்ணெய் காசு இப்படின்னு எடுக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் அவங்க அவங்க யூடியூப் பார்த்து பார்த்து எடுக்கிறது தான். ஸோ அந்த மாரி எனக்கு என் வீட்ல வளர்த்து நான் இப்போ இத சாப்பிட போறேன் அப்படின்னும்போது, ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. அ ஜஸ்ட்டு எனக்கு எப்படி செய்றதுலாம் தெரியாது. ஆனா நான் அம்மாகிட்ட கேட்டு பண்ண ஒரு விஷயம். என்னன்னா வதக்கிட்டு எப்பவுமே வந்து நம்ம புதினா துவையல் செய்வாங்க வீட்ல எல்லாருமே செய்ற மாரி. வதக்கிட்டு அதே சேம் ப்ராசஸ் தான். மிக்ஸியில போட்டு அரைச்சி ஒரு சிலர்லாம் தாளிப்பாங்க. நான் தாளிக்கல. சரி சாப்பாட்டுக்கு வந்து ஒரு துவையலா வந்து சாப்பிட்டுடலாம். சட்னி மாரி செஞ்சா தான் இட்லி இதுக்கு இது நம்ம சாப்பாடுக்கு சாப்பிட்றதுனால, நான் தண்ணி ஊத்தாத அப்படியே வந்து துவையல் மாரி அரைச்சி ரெடி பண்ணிட்டேன். எனக்கு அம்மாவோட ரியாக்ஷன்ஸ் வீடியோலாம் எடுக்கலான்னு தான் பார்த்தேன். ஓகே வேண்டாம் அப்படின்றதுனால அப்படியே விட்டாச்சு.
இதுதாங்க அந்த துவையல் நான் செஞ்சேன். நான் செஞ்ச வெந்தய துவையல் இது ஃபஸ்ட் டைம் வந்து நான் அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோ. இதுதான் நான் செஞ்சது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீங்களே ட்ரை பண்ணி ஆனால் இது கூட கொஞ்சம் புதினா வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். புதினா ஃபீல் தான் கொடுக்குது. அந்த கீரை வந்து ஆனால் கசக்குன்னு சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது கூட தேங்காய்லாம் வச்சு அரைப்பாங்க. பட் நான் இது ஃபஸ்ட் டைம்ன்றனால நான் இதை மட்டும் செஞ்சு அரைச்சேன். நெக்ஸ்ட் டைம் வந்து தேங்காயோடு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மம்மிக்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் தேங்காயோடு அரைச்சனால அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். என்ஜாய் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.